எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இன்னைக்கு என்னன்னா காலையில டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தேன். டீ குடிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா கேஷ் பார்த்தா 100 ருபீஸாக இருந்துச்சு. டீ வெறும் 10 ரூபா தான். ஜிபேல பார்த்தா அக்கௌண்ட்ல காசு இல்லை. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பேமெண்ட் போட்டு விடுமா அப்படின்னு சொன்னேன். அப்போ இதை வந்து பக்கத்துல கேட்டிருந்த ஒருத்தர், டீ குடிக்கிற ஒரு 50 வயசு இருக்கும். என்ன சொன்னாரு, ஆனால் நான் வேணா கொடுத்துறேன்னு நீங்கள் போங்க அப்படின்னாரு. அவர் என்ன, நான் சொன்னேன் இல்லை பரவாயில்ல, ஒய்ஃப் அனுப்பிச்சிருவாங்க, நான் அனுப்பிச்சிடறேன், சில்லற இல்லை அப்படின்னு. அவர் சொன்னார், இப்படி தான் ஒரு வாட்டி நான் கோயம்பேட்டில் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா 4500 பணத்தை திருடிட்டாங்க. டீ கொடுக்கக்கூடிய காசு இல்லை, இப்படி தான் நான் இருந்தேன். அப்போ ஒரு அண்ணன் வந்து பண்ணாரு, அந்த உதவியை நான் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னார். என்னன்னா இந்த விஷயம் நான் கேட்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, எனக்கு ஒரு 13 வயசு இருக்கும். இப்போ அடிக்கடி நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு கிளம்பிடுவேன் சொல்லாமல் இல்லாமல். ஒரு 10 ரூபா மட்டும் வச்சுட்டு அங்கே போயிடுவேன். வரும்போது அவங்க காசு தருவாங்க ரிட்டர்னு. அப்படி கிளம்பும்போது ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், பஸ் ஏறிட்டேன். ஏறி கொஞ்ச தூரம் பஸ்ஸுக்கு வந்து டிக்கெட் எடுக்க வந்தாங்க. கொடுத்தா அவர் என்ன சொல்றாரு, டீலக்ஸ். அது எனக்கு தெரியல, டீலக்ஸ்ல மாறும்ட்டு 18 ரூபா சொல்லிட்டேன். என்கிட்ட போய் இருந்தது 10 ரூபா தான். அப்போ யோசிச்சு பாருங்க, 13 வயசு சின்ன பையன், தனியாடுறேன். அப்போ காசு இல்லைன்னு சொல்ல வரல, தெரியல காசு இல்லைன்னா அப்படின்னும் போது நம்ம முகத்திலே தெரிஞ்சிடும்ல அந்த ஒரு விஷயம். அதை பார்த்துட்டு ஒரு அக்கா, அவங்களும் ஒரு பையனை கூட வச்சிருந்தாங்க. அவங்க ஒன்றும் இல்லை, என்கிட்ட இங்கே வாப்பா அப்படின்னாங்க. என்கிட்ட இந்த 10 ரூபா வாங்கிட்டு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்க. நீ போப்பா, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. அந்த 8 ரூபா எப்படி நம்ம கடன் அடைக்க போறோம் அப்படின்றது தான் இருக்கு. அந்த 8 ரூபா எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. இப்போ காலையில அவர் சொல்லும் போது எனக்கு அதோட ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கும் அது மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தா சொல்லுங்க.